பாசிப்பருப்பு பூரிக்கு காம்போவா பாசிப்பருப்பு குருமா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் கொஞ்சம் ஆயில் போட்டு பட்டையும் கிராம்பு சேர்த்துட்டு இடித்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. இதோட கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு தாங்க சேர்த்துருக்கேன். இதோட உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. முன்னாலேயே சேர்க்கணும் மறந்துட்டேன். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. அது விசில் வர்றதுக்குள்ளே தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, கசகசா, காரத்துக்கு தேவையான மிளகாய், அதோட பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்ததும் அரைச்ச விழுதுகள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.